மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் அரசுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் சிரியாவில் வசித்து வரும் இந்தியர்கள் முடிந்தவரை விரைவாக அந்நாட்டை விட்டு வெளியேறும்படி வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. என்னதான் நடக்கிறது சிரியாவில்? கடந்த 2011ஆம் ஆண்டு வாக்கில் மத்திய கிழக்கு நாடுகளை உலுக்கியது அரபு வசந்தம் என்னும் மாபெரும் புரட்சி. இதன் விளைவாக சிரியாவிலும் புரட்சி வெடித்தது. அதிபர் பஷார் அல் அசாத் பதவி விலக வேண்டும் என மக்கள் போராட்டத்தை தொடங்கினர். நாளடைவில் தீவிரவாத இயக்கங்களும் இந்த போராட்டத்தில் களமிறங்கவே கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நடைபெறத் தொடங்கின. இந்நிலையில் ஹமாஸ், தாரா, ஹோம்ஸ் ஆகிய நகரங்களை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர். தாராவில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் அமைந்துள்ளது. இதனால் இன்னும் சில நாட்களில் தலைநகரையும் கிளர்ச்சி படைகள் கைப்பற்றக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சிரியாவில் இருக்கும் இந்தியர்கள் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறும்படி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மறு அறிவிப்பு வரும் வரையில் சிரியாவுக்கு இந்தியர்கள் யாரும் பயணிக்க வேண்டாம் என இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் 2.8 லட்சம் மக்கள் சிரியாவில் இருந்து அண்டை நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸை நோக்கி முன்னேறி வருவதால் சிரியாவை விட்டு வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் நிபுணர்கள் தெரிவித்து வருகின்றனர்.